மேலானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் கொடுக்காத அந்த நாள், உங்களுடைய பிள்ளை குட்டிகள் இன்று பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நாம் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கலாம். எனக்கு இத்தனை பிள்ளைகள், இந்த பிள்ளை இந்த நாட்டில் இருக்கிறது, இந்த பிள்ளை இந்த பிரதேசத்தில் இருக்குகின்றது என்று நாம் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கலாம். மேலானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளை கொண்டல்ல, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டல்ல, உங்களுடைய பணங்களை கொண்டல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளதாக, உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மையானதாக அந்த நிலைமையில் நீங்கள் எங்களை சந்திப்பீர்களோ அப்பொழுது தான் உங்களுக்கு வெற்றி என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். மேலானவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் பல சத்தியங்கள் அல்லாஹ் சொல்லித்தான் சொல்கிறான் யாருக்கு வெற்றி இருக்கிறது. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா என்று பல சத்தியங்களை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு முன்னாலே வைத்துவிட்டு தான் சொல்கிறான், அத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யாருக்கு வெற்றி என்றால், யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றார்களோ, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நல்ல உள்ளம் உள்ளவர்களாக, சலீமுல் கல்ப் உள்ளவர்களாக யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி என்று அல்லாஹ் இந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான் என்றால், அது என்ற வார்த்தையை இங்கே நுழைவித்து, மேலானவர்களே, இறந்த கால வினைக்கு முன்னாலே கது என்ற ஒரு வார்த்தை வருமாக இருந்தால், கது என்ற சொல்லிருக்கிறது, இது வருமாக இருந்தால் இது உறுதிப்பாட்டை உண்டாக்கும், உறுதியை குறிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல உறுதிப்படுத்தி முன்னாலே சத்தியம் செய்து அதுக்கு பின்னாலே உறுதிப்படுத்தி தான் சொல்கிறான், அது அஃப்லஹ மன் ஸக்காஹா. யாருடைய உள்ளம் சுத்தமாக இருக்குமோ இவர்களுக்கு தான் வெற்றி. அது மட்டுமல்ல, வகத் ஹாப மன் தஸாஹா. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாமல் பால்படுத்தி விட்டார்களோ, உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் கரை உள்ள உள்ளமாக ஆக்கி விட்டார்களோ, நஜீஸ் உள்ள உள்ளமாக ஆக்கிவிட்டார்களோ இவர்கள் நஷ்டவாளிகள் என்பதையும் அல்லாஹ் பல சத்தியங்களுக்கு பின்னாலே எங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்கின்றான். எனவே மேலானவர்களே, ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தப்படுமோ, உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்குமோ அதை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே வெற்றியை முடிவு செய்ய இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்று உள்ளத்தில் எத்தனையோ பாவங்களை நாம் மறைத்து வைத்திருக்கலாம், ஆனால் கியாமத்துடைய நாளையில் அது எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டுவிடும். வஹஸ்ஸில மா ஃபி ஸுதூர். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் வெளியாக்குவான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது வெளியாக ஆரம்பித்துவிடும். அப்படியான ஒரு நாளை எதிர்பார்த்திருக்கின்றோம். எனவே மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த நோக்கங்களில் ஒன்று தான் தஸ்கியத்துல் கல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த விடயத்துக்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகுக்கு வந்திருக்கின்றார் என்றால் இந்த உள்ளத்துடைய இந்த பரிசுத்தப்படுத்தக்கூடிய விடயம் எவ்வளவு மேன்மையானது என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு இருக்கிறது தானே, அது சீராகி விடுமாக இருந்தால் முழு உறுப்புகளும் முழு உடம்பும் சீராகிவிடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஸலஹல் ஜஸது குல்லு. அந்த சதை துண்டு இருக்கிறதே அது சீராகி விடுமாக இருந்தால் முழு உடம்பும் சீராகிவிடும். ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளும் அது அல்லாஹ்வுக்குரியதாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயற்பாடுகளாக அது மாறிவிடும். அதற்கு மாற்றமாக வைதா ஃபஸதல் ஜஸது குல்லு. எப்பொழுது அந்த உறுப்பு அது நாசமடைந்து விடுமோ, அந்த உறுப்பு பால்படுத்தப்பட்டு விடுமோ, மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஸது குல்லு, முழு உடம்பும் அது ஃபஸாதுள்ளதாக, முழு உடம்பும் பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா வஹியல் கல்ப். அறிந்து கொள்ளுங்கள், அது தான் உள்ளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, உள்ளம் இருக்கிறது. இந்த உள்ளம் சீராகி விடுமாக இருந்தால்
இருந்தால், உள்ளம் சீராகிவிடுமாக இருந்தால் முழு உறுப்புகளும் சீராகிவிடும். மனிதனுடைய கண்கள் நல்லதை பார்க்க ஆரம்பிக்கும், காது நல்லதை கேட்க ஆரம்பிக்கும். மேலானவர்களே, கைகள் கால்கள் அத்தனையும் நல்லதுக்குரியதாக மாறிவிடும். மேலானவர்களே, நாம் விளங்க வேண்டும், ஒரு மனிதன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் அந்த எண்ணத்தோடு உள்ளம் பரிசுத்தமாகி விடாது. முதலாவது மேலானவர்களே, உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் மனிதனுடைய கண் அது நல்லதை பார்க்க வேண்டும், கண் சீராக வேண்டும். அல்லாஹ் கண்ணையும் காதையும் ஒன்றோடு இணைத்து வைத்திருக்கின்றான். உள்ளம் பரிசுத்தமாவதாக இருந்தால் எப்பொழுது கண்கள் நல்லதை பார்க்குமோ, காது எப்பொழுது நல்லதை கேட்குமோ அப்பொழுதுதான் உள்ளம் அது பரிசுத்தமாக ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் கண்ணையும் பாதுகாக்கவில்லை, காதுடைய கேள்வியையும் அவன் பாதுகாக்கவில்லை என்றால் ஒரு காலமும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஏனென்றால் மேலானவர்களே, கண்ணின் மூலமாக பாவமான பார்வைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். பாவமான பார்வைகள் பார்க்கப்படக்கூடிய அந்த நேரம் இந்த உள்ளம் அதை சிந்திச்சு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு போட்டோக்கள், ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய அந்த பார்வை மேலானவர்களது போட்டோ பிடிக்கப்படுகிறது, உள்ளம் அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறது. தனிமையில் இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த பாவத்தை அது சிந்திக்கிறது. எதையெல்லாம் அந்த கண் பார்த்ததோ அந்த பார்வையை இந்த உள்ளம் அது மீட்டி மீட்டி சிந்திக்க ஆரம்பிக்கிறது. மேலானவர்களே, மீண்டும் பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த மனிதன் தள்ளப்படுகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். மேலானவர்களே, ஒவ்வொரு மூமினான ஆண்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம். உங்களுடைய பார்வைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய பார்வையை நீங்க தாழ்த்தி கொள்ளுங்க, உங்களுடைய மறைவிடங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ذلك அஸ்கா லஹும். எப்பொழுது பார்வையை தாழ்த்துவீர்களோ, எப்பொழுது பார்வையை பாதுகாப்பீர்களோ அப்பொழுதுதான் ذلك அஸ்கா லஹும், நீங்கள் சுத்தமானவர்களாக, உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக மாறும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ரஅத்தின் அவ்வல மர்ரா. ஒரு மனிதர் ஒரு வீதியால சென்று கொண்டிருக்கிறார் என்று வெச்சுக்கொள்வோம். மேலானவர்களே, ஒரு பெண்ணை பார்க்கிறாரு, அழகான பெண்ணை பார்த்ததுதான் தாமதம். உடனடியாக இவர் என்ன செஞ்சு கொள்றாருன்னு தெரியுமா? சும்ம யகுது பஸரஹு. இப்ப இவருடைய பார்வையை இவர் தாழ்த்திக் கொள்றாரு, இவருடைய பார்வையை தாழ்த்திக் கொள்றாரு. இவர் பார்வையை தாழ்த்திக் கொள்வாராக இருந்தா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? ஹதீஸில் குதுஸில் வருகிறது, ஈமானில் அல்லாஹ் ருசியை உண்டாக்குறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ வீதியில நாங்க நடந்து கொண்டு போறோம், எத்தனையோ பஜார கடந்து கொண்டு போறோம். எந்த அளவுக்கு எங்களுடைய இந்த கண்ணுடைய பார்வையை பாதுகாக்க வேண்டும் அந்த சிந்தனை வந்திருக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு பயங்கரமான ஒரு விடயத்தை சொல்கிறான். பயங்கரமான ஒரு விடயம் இன்னைக்கு நாங்க சர்வ சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். குர்ஆன் எங்களுக்கு விளங்கப்படுத்துது என்ன தெரியுமா? வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மேலானவர்களே, இந்த இடத்திலும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான். அல்லாஹ் உறுதிக்கு மேல உறுதிப்படுத்தித்தான் சொல்கிறான், அதிகமான மனிதர்களையும் அதிகமான ஜின்களையும் நாங்க நரகத்துக்காக படைச்சிருக்கிறோம். மேலானவர்களே, லேசான வார்த்தை அல்ல. இன்னைக்கு கேட்கறதுக்கு லேசாக இருக்கலாம், பேசுறதுக்கு லேசாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், முழு மனித சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், முழு ஜின்களையும் நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், அதிகமான மனிதர்களையும் ஜின்களையும் நாங்க நரகத்துக்காக படைச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல 3 விடயத்தை அல்லாஹ் முன்வைக்கிறான். லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், அந்த உள்ளத்தின் மூலமாக நல்லதை சிந்திக்கல்ல, உள்ளத்தை சுத்தமாக்கல்ல. வலஹும் அயுனுல் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறோம், இந்த பார்வையை அவங்க பாதுகாத்துக் கொள்ளல. கண்ணுடைய பார்வை இருந்தும் அவர்கள் குருடர்களை போல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எதையெல்லாம் பார்க்கணுமோ அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க. மனம் எதை விரும்புகின்றதோ அது ஹலாலாக இருக்கட்டும் ஹராமாக இருக்கட்டும், விரும்பியதையெல்லாம் இந்த கண் பார்த்து கொண்டே இருந்தது. அது மட்டுமல்ல, வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவி புலனை கொடுத்திருந்தான். அந்த செவி மூலமாக அந்த கேள்வி
புலன் மூலமாக நல்ல விடயங்களை கேட்கல, தீனுடைய காரியங்களை கேட்கல, அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய விடயங்களை கேட்கறது கஷ்டமாக இருந்துச்சு. ஏண்டா மேலானவர்களே, உள்ளம் சீராகல்ல, கண்ணும் பழுதாகிட்டு காதும் பழுதாகிட்டுண்டா ஒரு காலமும் உள்ளம் நல்லதை எடுத்துக்கொள்ளாது. உள்ளம் நல்லதை எடுத்துக்கொள்ளாது. நல்லதை கேட்கறதுக்கும் உள்ளம் விரும்பாது. இந்த காதும் இடம் கொடுக்காது. நல்லதை பார்க்கறதுக்கும் இந்த உள்ளம் இடம் கொடுக்காது. மேலானவர்களே, நல்ல அல்லாஹ் தஆலா உள்ளத்தை கொடுத்தான், உள்ளத்தின் மூலமாக நல்லதை சிந்திக்கல்ல. கண்ணை கொடுத்தான், கண்ணின் மூலமாக நல்லதை பார்க்கல. காதை கொடுத்தான், காதின் மூலமாக நல்லதை கேட்கல. இவங்க யாரு தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, உலாயிக கல் அன்ஆம். எங்கட பார்வையில இவங்க மனிதர்களாக இருக்கலாம், மனிதர்களை போல நடந்து கொண்டிருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இவங்க மனிதர்கள் அல்ல, இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். உலாயிக கல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். மேலானவர்களே, பயங்கரமான ஒரு ஆயத்து. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அதுக்கும் இவங்க லாயக் இல்ல, அதுக்கும் இவங்க தகுதி இல்ல. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் சொன்னா, பல்ஹும் அபல், அதை விடவும் கேவலமானவர்கள், அதை விடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் இந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களும் இதை சிந்திக்க வேண்டும். என்னுடைய பார்வை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய கேள்வி எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய பார்வையும் செவிப்புலனையும் நான் மோசப்படுத்தி விடுவேனாக இருந்தால் என்னுடைய உள்ளத்தை இவ்வாறு நான் சீராக்குவது, என்னுடைய உள்ளம் எப்பொழுது சீரமைக்கப்படுவது? மேலானவர்களே, பயங்கரமான ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவது ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தை சீராக்க வேண்டும். அந்த உள்ளத்தை சீராக்குவதற்கு என்னென்ன உழைப்புகள் இருக்கிறதோ, என்னென்ன முயற்சிகள் இருக்கிறதோ, என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ, அதில் ஈடுபட்டு எங்களுடைய உள்ளத்தை சீராக்குவது ஒவ்வொருத்தர் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எப்பொழுது கண்ணை நாம் பாதுகாப்போமோ, கண்ணை தாழ்த்திக் கொள்வோமோ, பார்வையை தாழ்த்திக் கொள்வோமோ, அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய கெடுபிடிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னிசா ஹபாயிலு ஷைத்தான். இந்த பெண்களுடைய ஃபித்னா இருக்கிறது, அது ஷைத்தானுடைய பின்னப்பட்ட வலைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, சர்வ சாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வலையில் மீன் மாட்டி விடுமாக இருந்தால் அது இன்னும் துடிக்க துடிக்க அது மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே சிக்கிக் கொள்வதை போன்று, ஒரு மனிதர் வெளியில் எடுத்தாலே தவிர அது மீண்டும் மீண்டும் அதுக்குள் சிக்கிக் கொள்வதை போன்று தான் பெண்களுடைய ஃபித்னா. அது மிகவும் கொடூரமானதாக இருக்கிறது, பயங்கரமானதாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பார்வையை தாழ்த்திக் கொள்வோமாக இருந்தால் மேலானவர்களே, உள்ளம் பரிசுத்தமாகும். மேலானவர்களே, அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு யுத்தத்துடைய நேரம், மேலானவர்களே, பகைவர்களை விரட்டி கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெரிய கோட்டைக்குள்ள அந்த பகைவர்கள் போய் கோட்டையை அடைத்துக் கொள்கின்றார்கள். சில நாட்களுக்கு பின்னால அந்த கோட்டை திறக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அங்கே சூழ்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அந்த இடத்தில் ஒரு பஜார் அமைக்கப்படுகிறது. அந்த பஜாரில் பெண்களை அரை நிர்வாணமாக அவர்களை காட்சிப்படுத்தப்பட்டு அந்த பஜாரை அவர்கள் உருவாக்கிவிட்டு கோட்டையின் கதவுகளை திறந்து விடுகின்றார்கள். ஏனென்றா மேலானவர்களே, பெண்களுடைய ஃபித்னா என்பது அது சர்வ சாதாரணமானது கிடையாது, பயங்கரமானது. இந்த சஹாபாக்களை வெற்றியிட்டுவதாக இருந்தால், இந்த ஃபித்னாக்குள் அவர்களை மூழ்கடித்து விடுவோமாக இருந்தால் நாம் வெற்றி அடைந்து விடலாம் என்ற அந்த தந்திரத்தோடு மேலானவர்களே, இவ்வாறாக அந்த பகைவர்கள் செய்யக்கூடிய அந்த நேரம் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கோட்டையினுடைய கதவு திறந்ததற்கு பின்னால் உள் நுழைகின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த காட்சியை பார்த்தவர்கள் உடனடியாக வெளியாகின்றார்கள். சஹாபாக்கள் நோக்கி வந்து சொல்கிறார்கள், குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த ஆயத்தை ஓதிவிட்டு மேலானவர்களே சொல்லுகின்றார்கள், வத்தகுத் துன்யா வத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா. இந்த உலகத்தையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய ஃபித்னாக்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மீண்டும் செல்கின்றார்கள். மேலானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் அந்த பெண்களின் பக்கம் அந்த சஹாபாக்கள் ஏடெடுத்தும் பார்க்கவில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமையை மாற்றுகின்றான் என்றால், அந்த சந்தர்ப்பத்தில் வெற்றியை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த அத்துணை
அரை நிர்வாணத்தோடு இருந்த அத்தனை பெண்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் அவர்களுடைய கண்களை சுத்தப்படுத்தினார்கள். கண்கள் சுத்தமாகியது, அதன் மூலமாக உள்ளமும் சுத்தமாகியது. அதனால மீரானவர்களே, தந்திருக்கக்கூடிய காலத்தை பெருமதியான காலமாக மாற்றுவோம். எங்களுடைய பார்வையை சீராக்குவோம். பார்வையை சீராக்கி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம். உள்ளம் பரிசுத்தப்பட்டு விடுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், என்னிடத்தில் ஈடேற்றம் வேண்டுமா நீங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாருங்கள், சலீமுல் கல்ப் உள்ளவர்களாக வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலைமைக்கு ஆகுவதற்கு உண்டான ஏற்பாட்டை உலகத்தில் நாம் செய்து கொள்வோம். எனவே மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ரப்பை அடையக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் தந்தருள் புரிவானாக.